ரீசெண்டா வெளியே இருக்கிற அஜித் அவர்களோட குட் பேட் அக்லி படத்துல நடிச்சிருக்கிற ஆக்ட்ரஸ் பிரியா வாரியர் அவர்கள்கிட்ட நீங்க சேர்ந்து நடிக்கணும்னு ஆசைப்படுற ஒரு தமிழ் ஹீரோ யாரு அப்படின்னு கேட்டதுக்கு தளபதியை ரொம்ப பிடிக்கும், ஸோ அவரோட நடிக்கணும்ன்றது ஆசை, பட் அது நடக்குமான்னு தான் தெரியல, ஏன்னா அவர் இப்போ நடிச்சிட்டு இருக்கிற படம் தான் அவரோட கடைசி படம்னு சொல்றாங்க. ஸோ அதனால வாய்ப்பு இருக்கான்லாம் தெரியல, பட் இருந்துச்சுன்னா தளபதியோட நடிக்கணும்ன்றது ஆசை. தென் அதே மாதிரி மலையாளம் இண்டஸ்ட்ரியில மம்முட்டி அவர்களோட நடிக்கணும்ன்றது ஆசை அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அண்ட் பிரியா வாரியர் பாத்தீங்கன்னா 2019ல பயங்கரமா வைரல் ஆனாங்க. அந்த டைம்லயே அடுத்து ஹிருத்திக் ரோஷனோட படத்துல இவங்க தான் ஹீரோயின்ற மாதிரிலாம் தகவல் வந்துச்சு. பட் அது நடக்கலனாலும் அதுக்கப்புறம் தெலுங்கு, ஹிந்தி, மலையாளம்னு சில படங்கள்ல நடிச்சாங்க. ஆனா பெருசா இது மிகப்பெரிய வெற்றியா அமையல. சோ இப்போ ரீசெண்டா நீக் படத்துல ஒரு கேமியோ ரோலும் குட் பேட் அக்லிலையும் நடிச்சிருக்காங்க. அதுவும் சிம்ரன் அவர்களோட ஐகானிக் சாங்கான சுல்தானா பாட்டுக்கு ஆடி இருக்காங்க. சோ அஜித் ரசிகர்களுக்கு இடையே அது பயங்கரமா ஒர்க்கும் ஆயிருக்கு. ஐ திங்க் இதுக்கப்புறம் இவங்கள நிறைய தமிழ் படங்கள்ல பார்க்கலாம்னு நினைக்கிறேன். அண்ட் சரியான கதைகளை சூஸ் பண்ணி நடிச்ச அவர்களுக்கு பெரிய ஹீரோயினா வரலாம். பட் தளபதியோட சேர்ந்து நடிக்கணும்ன்ற இவங்களோட ஆசை நடக்கிறது கொஞ்சம் கஷ்டம் தான். ஏன்னா ஃபியூச்சர்ல தளபதி படங்கள் பண்ண போறாரா இல்லையான்றதே நமக்கே தெரியல. திரும்ப நடிக்க வருவாருன்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே ஒரு சின்ன நம்பிக்கை இருந்தாலும் டிவிகேவுக்கு மக்களிடையே ஒரு நல்ல ரிசப்ஷன் கிடைக்குது. ஸோ அதனால அதை விட்டுட்டுலாம் சினிமாவுக்கு வர்றது கஷ்டம் தான். பட் ஃபியூச்சர்ல என்னென்ன நடக்கலாம் நம்ம கையில இல்ல. ஸோ பொறுத்திருந்தே பார்ப்போம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி தளபதி பார்த்தீங்கன்னா ஹாட்டான அப்டேட்ஸ்க்கு நம்ம விஜய் ஃபோர்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.